வெல்கம் டு மாயா பஜார். இன்றைய ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி. தேவையான பொருட்கள் பார்ப்போம். கேரட் 2, பீன்ஸ் 10, பச்சை பட்டாணி 2 கை, உருளைக்கிழங்கு 1, தாளிக்க 2 பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பச்சை மிளகாய் 6 வச்சிருக்கேன். இடிக்காம இருக்க கீரிக்கணும், முழுசாவே போடணும். சின்ன வெங்காயம் ஒரு 10-15, பெரிய வெங்காயம் 2, புதினா, கொத்தமல்லி இலை, தக்காளி. இது தாளிக்க. இப்போ அரைக்க வேண்டியது: கசகசா 2 ஸ்பூனு, முந்திரி ஒரு 10, நாசி மொக்கு 2 பீஸ், ஆதிப்பத்திரி 2, பட்டை 2, கிராம்பு 2, கொத்தமல்லி தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். இதுக்கு மசிக்கிறதுக்காக தேங்காய் வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு 10-12 பல்லு, சின்ன வெங்காயம் ஒரு 10. இதையெல்லாம் ஒன்றா அரைச்சிக்கணும். இது தேங்காய் பாலுக்கு. இது கடைசியாக புளிய எலுமிச்சம்பழம். தயிர் 1 கப். அரிசி 2 டம்ளர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். செய்முறை பார்ப்போம். குக்கரை வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 3/4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடணும். இந்த 3 எண்ணெயுமே கலந்துக்கணும். தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடணும். வெடிச்சோன்னா பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுடணும். 1 நிமிடம் ஃப்ரை பண்ணிட்டு பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டுக்கணும். எப்பவுமே இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு அதிகமாக இருக்கணும். இந்த பச்சை வாசனை போக 2 நிமிடம் ஃப்ரை பண்ணிட்டு தக்காளி போட்டுடலாம். அரைத்து வைத்த விழுதையும் போட்டுடலாம். போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் காயெல்லாம் போட்டுடலாம். இப்போ இந்த புதினா இலையும் கூட போட்டுடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, நான் சீரக சம்பா போட்டதுனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வைக்கலாம். பால், தயிர் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். தயிர் 1 கப்பு, பால் 1 டம்ளர், மீதி தண்ணி ஊற்றிடணும். இப்போ கொதி வருது. உப்பு போட்டிருக்கேன். எலுமிச்சம்பழம் 1/2 மூடி. அரிசி போட்டுடலாம். இது நல்லா கொதி வரட்டும். தண்ணியும் சாதமும் கலந்து வரும், அது வரைக்கும் கொதிக்கணும். உப்பு காரம் பார்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். இந்த சமயத்தில் வெயிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைக்கணும். 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த ஒரு கிளறி விட்டுறணும். எல்லா பக்கம் உதிரி ஆகிறதுக்காக லைட்டாக உடையாமல். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் பச்சடி போட்டிருக்கேன். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.